கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிப்பதில் இன்றைக்கு அதிகமான ஆர்வம் காட்டுவதில்லை. ஏனென்றால் வீட்டிற்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளை என்று வைத்துக்கொண்டு மிகவும் செல்லமாக வளர்த்து வருகின்ற காலம் இது. சில நாடுகளில் பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளை கண்டிப்பதற்கு கூட உரிமை இல்லாத நிலைமையும் இருந்து வருகிறது. அன்புக்குரியவர்களை, வேதம் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும் என்று. அன்பானவர்களே, 5ல் வளையாதது 50லும் வளையாது என்று முதுமொழி சொல்லுவார்கள். அதாவது சிறு வயதிலே ஒரு பிள்ளை செய்கின்ற தவறை நாம் கண்டு கொள்ளாமல் போவோமே, ஆனால் அது தவறு என்று அந்த பிள்ளைக்கு உணர்வடைகின்ற எண்ணம் இராமல் தாங்கள் பேசுவது செய்வது சரி என்று கருதி அதனையே காலப்போக்கில் தொடருவதற்கு அது ஒரு வழியை உருவாக்கி வைக்கும் என்றோம். எனவே செய்கிறது தவறு என்று கண்டால் அது சிறு பிள்ளையானாலும் பெரிய பிள்ளையானாலும் கண்டித்து அவர்களை சிட்சித்து சரியான வழியில் நடத்த வேண்டியது பெற்றோர்களாகி நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் கடிந்து கொள்ளுவது இல்லை. பிள்ளைகள் தவறான வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது இனி பேசாதே இப்படி சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கு புரிய வேண்டிய விதத்திலே அவைகளை புரிய வைத்து ஞானத்தை கொடுக்கத்தக்க அளவிற்கு அவர்களை நீங்கள் உணர்வடைய செய்ய வேண்டும் என்று கர்த்தர் வேதத்திலே நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார். தகப்பன் தான் நேசிக்கின்ற புத்திரனை சிட்சிக்கிறாராம். உண்மையாக நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே நல்ல ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமே, ஆனால் அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு நிச்சயமாகவே நாம் சிட்சைகளையும் கடிந்து கொள்ளுதலையும் பிறப்பித்தே வளர்க்க வேண்டும் என்பது வேதத்தின் அடிப்படையில் சத்தியமான ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய நாட்களிலே அந்நாட்கள் தவறு செய்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவைகளை தவறு என்று உணர்த்தும் விதமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சிற்சைகளை அனுமதித்திருந்தார். ஒரு தவறான வழியில் போகின்ற பொழுது நீங்கள் செய்கிறது தவறு, நீங்கள் பேசுகிறது தவறு, இதனால் தான் இந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு தோல்வி வந்தது, இதனால் தான் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு இழப்பு வந்தது என்று கர்த்தர் ஒவ்வொரு அசைவிலும் சுட்டி காட்டி கண்டித்துணர்த்து சிற்சையை கொடுத்துதான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்ததை வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இளைய குமாரன் மூத்த குமாரன் என்ற ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்திருக்க, இளைய குமாரனுக்கு உலகத்தின் மீதான பற்றுதல் அதிகமாக இருந்தபடியினால் தகப்பனுடைய தோளில் சாய்ந்து அன்பை பெற்றுக்கொள்ளும்படியான எண்ணம் இல்லாமற் போனதென்றோ. ஆகையினால் அந்த தகப்பன் அந்த மகனை எப்பேற்பட்ட ஒரு வழியிலே சிற்சை கொடுத்தார். சரி, நீ போ, நிச்சயமாக இதன் மூலம் நீ உணர்வடைந்து கடந்து வருவாய் என்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்திருக்கும். ஏனென்றால் உலகம் எப்பேற்பட்டது என்றும் உலகத்தின் ஆசைகள் மூலம் ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் அந்த தகப்பன் அறிந்திருந்தபடியினால் தாராளமாக அந்த மகனை விட்டு கொடுத்து விட்டார். மகனுடைய வாழ்க்கை என்னவாயிற்று? சந்தோஷம் கிடைக்கும் என்று இந்த உலகத்தின் பின்னால் ஓடின பொழுது சந்தோஷம் கானல் நீரை போல கடந்து போயிற்று. சாப்பிடுவதற்கும் உடுப்பதற்கும் உறைவிடமும் இன்றி ஓடி அலைந்த பொழுது மறுபடியும் தகப்பன் அண்டைக்கு வந்தார் அல்லவா? வந்த பிறகு ஒரு நொடி பொழுது கூட மறுபடியும் அந்த உலகத்தின் ஆசைகளை குறித்த எண்ணம் வந்திருக்குமா? நிச்சயமாக வந்திருக்காது. ஏனென்றால் அத்தனை பாடுகள் பட்டுதான் மறுபடியும் திருந்தி ஒரு நல்ல ஒரு மகனாக வந்து சேர்ந்தார். எனவே நம்முடைய தேவனும் சில வேளைகளில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு நேராக அனுப்புகின்ற பொழுதாக இருக்கலாம். அது பெற்றோருடைய வாழ்வானாலும் சரி, பிள்ளைகளுடைய வாழ்வானாலும் சரி, நம்மை கண்டித்து உணர்த்துவார், கடிந்து கொள்ளுவார், சிற்சைகளை அனுமதிப்பார். அப்படியாகிலும் பட்டாவது திருந்தி என் வழியிலே நீதியாக வாழ வரட்டுமே என்று சில வேளைகளில் தேவனை நம்மை விட்டு கொடுத்து விடுவார். எனவே தேவன் மட்டாக கடிந்து கொள்ளுகின்ற பொழுதே வார்த்தையின் மூலம் உணரப்பட்டு மனம் திரும்புமே, ஆனால் சிற்சைக்கு நீங்களாக்கி தேவன் உங்களை காத்துக்குள் அது லகுவாக இருக்கும். இல்லை என்றால் வார்த்தைகள் என்னோடு பேசினாலும் எனக்கு என்ன, யார் உபதேசம் செய்தாலும் எனக்கு என்ன, பெற்றோர்கள் என்னை கண்டித்தாலும் எனக்கு என்ன, என் விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய எதிர்காலம், என் தீர்மானம் என்று கடின இருதயத்தோடும் நீங்கள் ஆணவத்தோடும் உங்களுடைய விருப்பம் போல வாழுகின்ற பொழுது கடைசியில் தேவன் சிற்சையை அனுமதித்து அவர் வழிகளுக்கு நேராக கொண்டு வருவதற்கான வழிகளை அவரே ஏற்படுத்துவார். எனவே
கடிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது, பிள்ளைகளாகிய நீங்களும் கடிந்து கொள்ளுகின்ற பொழுது நன்மைக்காக அதனை ஏற்றுக்கொண்டு நல்வழியில் வாழ்வதற்கு உங்கள் வழிகளை ஒப்பு கொடுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல தகப்பனே, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுப்பது போன்று உம்முடைய வசனமும் உம்முடைய வார்த்தைகளும் சாட்சிகளும் எங்கள் இருதயத்திற்கு ஞானத்தை பிறப்பித்து நல்வழியை நடத்துவதற்கு அதுவே ஒரு விளக்காக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் கடிந்து கொள்ளவும் மறந்து போகின்றார்கள். கடிந்து கொண்டாலும் அதனை ஏற்றுக்கொள்கின்ற இருதயமின்றி சில பிள்ளைகள் கடினத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தகப்பனே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளே எங்களுடைய வாழ்வென்று கருதி எங்களுக்கு நேராக அவைகள் வருகின்ற பொழுது செய்த தவறுகளை விட்டு மனம் திரும்பி உம் பாதத்தில் வந்து மண்டியிட்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாக வளருவதற்கு ஏற்ற பலனை தந்து எங்கள் தகப்பனாகிய நீர் எங்களை நல்வழியில் நடத்த வேண்டும் என்று சொல்லி உம் கரங்களிலே எங்களை வாழ்வை ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.